ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலில் வர விஜயா கேரக்டரை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள். ஆமாங்க, விஜய் டிவியில் சிறகடிக்க ஆசை சீரியலில் விஜயா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க ஒரு மூத்த நடிகை. அவங்களோட உண்மையான பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனிலா ஸ்ரீகுமார். இவங்க மலையாளம், தமிழ் மொழிகளில் பல தொடர்களில் நடிச்சிருக்காங்க. சிறகடிக்க ஆசை சீரியலில் தனது மருமகள் மீனாவை எப்போதுமே பழி வாங்கிட்டே தாங்க இருப்பாங்க. வில்லத்தனம் கலந்த மாமியாராக நடித்து ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்தவங்க தான் அனிலா ஸ்ரீகுமார். சீரியல்னு சுவாரஸ்யத்தை அதிகரிக்கிறதுக்கு இவங்க தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க இவங்களை பற்றி பார்ப்போம். இவங்களோட நிஜ பெயர் அனிலா ஸ்ரீகுமார். இவங்க தற்போது நடிச்சிட்டு இருக்க தொடர் பார்த்திங்கன்னா சிறகடிக்க ஆசை. இவங்களோட கதாபாத்திரம் விஜயா, அதாவது ஒரு வில்லத்தனமான மாமியார். இவங்க என்னென்ன மொழி தெரியும் அப்படின்னா தமிழ் மற்றும் மலையாளம் இவங்களுக்கு தெரியும். இவங்க மலையாள தொலைக்காட்சிகளில் நீண்ட அனுபவம் கொண்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இவங்களை மூத்த நடிகை அப்படின்னு சொல்கிறாங்க. மலையாள தொலைக்காட்சியில் நீண்ட நாள் வேலை பார்த்தவங்க அப்படின்ற பெருமை இவங்களை சேர்ந்தது. அதே மாதிரி அங்கே வேலை பார்த்துட்டு நீ போய் தமிழ் தொலைக்காட்சியில் வேலை பார்த்துருவியா அப்படின்னு சிலர் கேலி கிண்டல்லாம் இவங்களை செஞ்சுருக்காங்கங்க. ஆனால் அதை இவங்க எப்பயுமே பொருட்படுத்தாமல் என்னால் அங்கே போய் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம தமிழோட மாமியாராகவே மாறிட்டாங்கங்க. ஆமாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு மிகப்பெரிய டான்ஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம விஜய் டிவியில் நிறைய நிகழ்ச்சிகளில் நடனம்லாம் ஆடியிருக்காங்கங்க. நிறைய ஷோலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஜட்ஜாகவும் இருந்திருக்காங்க, ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாகவும் இருந்திருக்காங்க. இவங்க ஒரு மல்டி டேலண்டட் பர்சன்னே சொல்கிறாங்கங்க. அதாவது திறமைக்கு வயது தடை இல்லைன்றாங்கல்ல, அது இவங்களே தாங்க சாரும். இவங்களுக்கு ஒரு பொண்ணு, அதுக்கடுத்து ஒரு ஆண், 2 குழந்தைங்க இருக்காங்கங்க. அனிலா ஸ்ரீகுமாரோட ஆக்டிங்கை கவனித்து பார்த்தோம் அப்படின்னா கிளியராக ஒரு விஷயம் தெரியுங்க. அவங்க எப்பயுமே ஓவர் ஆக்டிங் பண்ணவே மாட்டாங்கங்க. அதே மாதிரி லவுட் டைலாக் மட்டும் இல்லை, எக்ஸ்பிரஷனும் சைலன்ஸும் கூட ஆக்டிங் பயங்கரமாக பிச்சு எடுப்பாங்கங்க. விஜயா கேரக்டரில் அவங்க கத்துற சீன்ஸ் மட்டும் இல்லை, காமாக பேசுகிற சீன்ஸ் கூட ரொம்ப அழகாக தெரியுங்க. இதுதான் ஒரு சீனியாரிட்டியான ஆக்ட்ரஸ் அப்படின்றதுக்கான ஒரு அட்வான்டேஜ்ங்க. அதே மாதிரி விஜயா கேரக்டரை வச்சு இவங்க மேலே நிறைய கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்காங்களாம். இவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, ஏன் மீனாவையும் முத்துவையும் இப்படி போட்டு பழி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி நேரில் நிறைய பேர் இவங்களை திட்டியும் இருந்திருக்காங்களாம். இதை வச்சு அவங்க ஒரு சில நேரம் மனசுக்குள்ளே சந்தோஷம் படுவாங்களாம். அப்போ அந்தளவுக்கு நம்ம நடிச்சிருக்கோம், நம்ம நடித்தது அந்தளவுக்கு அவங்க மனசில் பதிஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய நாள் சந்தோஷமும் பட்டிருக்காங்களாம். ஆமாங்க, விஜயா கேரக்டரை நிறைய பேர் இந்த அம்மாவை பார்க்கவே பிடிக்கலன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவே நடிகைக்கு கிடைக்கிற ஒரு பிக்கஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஒரு கேரக்டரை ஹேட் பண்ணுற அளவுக்கு ஆக்டிங் பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்கங்க. அதே மாதிரி நிறைய பேர் சோஷியல் மீடியா கமெண்ட்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னாமா, விஜயா ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, ஆனால் அனிலா மேம் ஆக்டிங் சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் விஜயா கேரக்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சிறகடிக்க ஆசை சீரியலில் விஜயா கேரக்டருக்கு ஸ்டோரி ரொம்ப ப்ராப்ளம் நிறைய க்ரியேட் பண்ணுறாங்க. ஆனால் சீரியலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு இவங்க தான் ஒரு பில்லர் அப்படின்னு மக்கள் மத்தியில் பேசப்பட்டுருக்கு. அந்த கேரக்டரை இவங்க ரொம்ப நேச்சுரலாகவும் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் ஸ்க்ரீனில் பண்ணுறாங்க அப்படின்றதும் அவன் எல்லோரும் மக்கள் மத்தியில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு டேலண்டட் ஆக்ட்ரஸ் கூட இல்லாமல் அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்ட்ரஸ். அதனால தான் இவ்வளோ தூரம் இவங்க நடிக்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ தூரம் இவங்களோட பேர் மக்கள் மனசில் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.